மாமியாரையும் மாமனாரையும் விரட்டி வோல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு கணவனோட சந்தோஷமா இருந்துட்டு வருக வரும்போது அப்படியே மறுரூபமாகி போயிடலாம்னு நினைக்கவே நினைக்காதியா. சான்ஸே இல்ல. காண்கிற மாமியார்கிட்ட அன்பு கூற முடியாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவ? எப்படி கூற முடியும்? அந்த ஒரு 70 வயசு 80 வயசு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட முடியாது நீ. ஆனா சர்ச்சில் பாருங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். பாக்குறவளா சொல்லுவான், அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், சர்ச்சில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனா மாமியாருக்கு மட்டும் ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நினைக்கிறாரு, உன் சுபாவத்தை பாக்குறாரு. நீ வேணா சர்ச்சை ஏமாத்திரலாம், ஊழியக்காரனை ஏமாத்திரலாம், ஏன் சில நேரத்தில் கணவனை கூட ஏமாத்திரலாம். ஆனா கர்த்தரை ஏமாத்த முடியாது. நியாய தீர்ப்பு கர்த்தர் கருத்துல இருக்குது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது மாமியாருக்கும் பொருந்தும், மருமகனுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். கர்த்தர் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஏதோ வருது, அதால முடிஞ்சதை செய்து, பாவம் அதுக்கு 25 வயசு தானே ஆகுது, முடிஞ்சதை செய்து இந்த அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சிலதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலே குழப்பம், சண்டை, பிரச்சனை, போராட்டம். ஆனா வசனம் சொல்லுது, நீ ஒரு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஆறுதல் வரணும். அந்த வீட்டுக்கு ஆறுதல் கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்கிறார்.